பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கருமையும் தயவும் உண்டாவதாக. இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வேத பகுதி 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். நான் இவ்வளவு அறிவிப்பு சொன்னேன், அதுல ஒரு அறிவிப்பு தவறிவிட்டது, மன்னிக்கணும், சொல்றேன், கவனித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு சுத்தமானால் நாளை முதல் இரவுக்கு ஜெபத்துல பேதுருவின் வாழ்க்கை வரலாறு, பேதுருவின் வரலாறு என்ற தலைப்பிலே நாம் பேதுருவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவன் குடும்பம், அவனுடைய மனைவி, அவனுடைய மாமியார், அவனுடைய இனஜனங்கள் மற்றும் அவனுடைய ஊழியம், அவனுடைய அழைப்பு, அவனுக்கு எத்தனை பெயர்கள், அவன் என்ன ஜாதியான், என்ன மொழி பேசுகிறவன், எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாய் கவனிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை முதல் பேதுருவும் வரலாறும் என்ற தலைப்பிலே பேதுருவின் வரலாறை கவனிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, நாளை முதல் நம்முடைய அனுதின வேத வாசிப்பு பேதுருவை சார்ந்த வேத வாசிப்பாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் வாசிப்பார்கள். அதற்காக இருக்கிற 28 நாட்கள் இந்த மாதத்துக்கு இருக்கிறது. 28 நாட்களுக்கும் 28 பேர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பேதுரு சம்பந்தப்பட்ட வேத பாடங்கள் தனித்தனியாக கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் வாசிக்கப்பட இருக்கிறோம். நாளை முதல் பேதுருவும் வரலாறும் என்ற தலையங்கத்தில் பேதுருவின் வரலாறை தியானிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கூட ஆண்டவர் கொடுத்த 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை 17ஆம் வசனம் நம்ம கொடுத்திருக்கிறோம். அப்போ இந்த 2ஆம் அதிகாரத்தை நான் கொஞ்சம் ஆய்ந்து நிதானித்து கவனிக்க ஆரம்பித்தேன். அதுல எனக்கு பிடிச்ச ஒரு வேத வசனம், அதாவது ஒரு வார்த்தை என்னை ரொம்ப தொட்டது. ஆண்டவரால் எனக்கு தொடப்பட்ட அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாய் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 44வது வசனம். சங்கீதம் 18:44. அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள், அந்நியரும் என்னிடம் கூடி குறுகுகிறார்கள். அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள், அந்நியரும் என்னிடம் கூடி குறுகுகிறார்கள். ஆம், இந்த அருமையான ஒரு சாட்சியின் வசனம் சங்கீதம் 18:44 சொல்லுகிறது, அவர்கள் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஆம், இன்றைக்கு நாம் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற கீழ்ப்படிதல் என்ற வார்த்தைகளைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 5 விதமான கீழ்ப்படுதலை குறித்த வார்த்தைகள் வருகிறதை பார்க்கலாம். அந்த 5 கீழ்ப்படுதலின் வார்த்தைகள் எது என்று கேட்டால், நம்பர் 1 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். நம்பர் 2 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். நம்பர் 3 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நம்பர் 4 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். நம்பர் 5 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 7, 8, 13, 14, 18 இந்த 5 இடத்துல கீழ்ப்படுதலை குறித்து தேவனுடைய வார்த்தை அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதைத்தான் கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கு சீக்கிரமாகவும் சுருக்கமாகவும் பார்க்க போகிறோம். முதலாவது அந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. இங்கு கீழ்ப்படிதலை குறித்து பார்ப்பதற்கு பதிலாக கீழ்ப்படியாதவர்களை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த கீழ்ப்படியாத அந்த மக்கள் யார்? இந்த கீழ்ப்படியாத சுபாவம் எதை குறிக்கிறது? கர்த்தர் நல்லவர். இந்த கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால நடக்க போகிற காரியம் என்ன? இன்றைக்கும் சத்தியத்தை அறிந்தவர்கள் தான், தேவனை தெரிந்தவர்கள் தான் கர்த்தர் நல்லவர். ஒரு உலகத்தானிடத்தில் இருக்கிற அளவுக்கு கீழ்ப்படிதல் பல நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருப்பது கிடையாது. இது எந்த அளவுக்கு நீங்க ஒத்துக்கொள்றீங்க அல்லது எதிர்க்கிறீர்கள் எனக்கு தெரியாது. நான் அனுபவ ரீதியாகவும் கண்கண்ட சாட்சியாகவும் சொல்லுவது, ஒரு உலகத்தாரிடத்தில் இருக்கிற கீழ்ப்படுதல் கூட பல நேரத்தில் தேவ பிள்ளைகளிடத்தில் கிடையாது.
நீங்க விக்கிரக கோவில்களுக்கு போய் பாருங்க. அங்க அங்க இங்க சுத்தி சன்னதியை சுத்தி கோயிலை சுத்தி பிரகாரத்தை சுத்தி எல்லாம் சுத்தி முடிச்சுட்டு கடைசியா நேரம் அந்த சோத்திரம் அந்த மூல கருவூலத்துக்கு வருவான். அந்த மூல கருவூலத்துக்கு வந்தா இங்கிட்டும் கம்பி போட்டிருக்கும், அங்கிட்டும் கம்பி போட்டிருக்கும். ரெண்டு பக்கத்துல நிக்கணும். நீங்க அங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஆள் மணி அடிச்சிட்டு இருப்பான், ஏதோ ஒரு விளக்க காட்டிட்டு இருப்பான். ஆனா வெளியில இருக்கிற ஆட்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை மூடி முகத்தை கூணை குறுகி வச்சு அப்படியே ரெண்டு கைய கூப்பி அப்படியே சோத்திரம் கடவுள் நேருக்கு நேராய் முன்னாடி நிக்கிற மாதிரி அந்த தெய்வத்தை பார்க்க முடியாத அளவுக்கு பயந்து நிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா அதே போல ஒரு கீழ்ப்படிதல், அதே போல ஒரு தேவ பயம் தேவ பிள்ளைகளிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டால், தேவ சமூகத்தில் உண்மையை சொல்ல பல நேரத்தில் கிறிஸ்தவர்களிடத்தில், விசுவாசிகளிடத்தில், அதுவும் ஊழியம் செய்கிற இடத்தில் இந்த கீழ்ப்படியாமல் இல்லாமல் தான் போகிறது. அதனாலதான் இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல முதல் கீழ்ப்படுதலை குறித்து வரும்போதே ஓ சோத்திரம் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ அப்படின்னு வருது. இந்த கீழ்ப்படியாமல் இருந்தால் என்ன நடக்கும்? ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர் 2:8. சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். சண்டைக்காரர்களாய் இருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, சிலர் நமக்கு உத்தரவிடும் போது, சிலர் நமக்கு கட்டளையிடும் போது அது நமக்கு அளவுக்கு மீறின பாரமா தெரியும். இல்லாட்டி அவங்க சொல்றது நமக்கு பைத்தியக்காரத்தனமா தெரியும். ஆனா வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை படிச்சுட்டு இருந்தேன். அந்த வேதம் சொல்லுகிறது, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். சாதாரண ஆட்களுக்கல்ல. ஒரு தண்ணி போட்டு ஒருத்த வர்றான், இல்லன்னா ஒருத்த கெட்ட வார்த்தை பேசிட்டு இது பண்றான். யாராத எவ்வளவு முரட்டு மனுஷனாலும் கீழ்ப்படியும். அப்படி ஒருவேளை இந்த கீழ்ப்படுகிற சுபாவம் நமக்கு இல்லை அப்படின்னா, ரோமர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உக்கிர கோபாக்கினை வரும். பொதுவா ஆண்டோட கோபாக்கினை வந்தாலே நம்மால தாங்க முடியாது. அதுலயும் கர்த்தர் நல்லவன் சொல்கிறோம், உக்கிர கோபாக்கினையா. எனக்கு இந்த கீழ்ப்படியாதவர்கள் மேல தேவனுடைய உக்கிர கோபாக்கினை வருது பாருங்க, அதை நினைச்சு எனக்கு கவலை கிடையாது. நான் அதை நினைச்சு கவலைப்படல, அதை நினைச்சு பயப்படல. ஆனா இந்த கீழ்ப்படியாதவர்கள் நிமித்தம் இன்னொரு மகா பெரிய காரியம் நடக்குது. என்ன நடக்குது? ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேக பாவிகள் ஆக்கப்பட்டது போல. இவ பாருங்க, ஒருத்த கீழ்ப்படியலனாக்கா அவன் நிமித்தம் அநேகர் பாவிகளாய் மாறுகிறார்களாம். பொதுவா கிறிஸ்தவத்திலே, சபையிலே, ஊழியங்களிலே, கூட்டங்களிலே கீழ்ப்படிதலை குறித்து மட்டும்தான் போதிக்கப்படுகிறது, பேசப்படுது. ஆனா கீழ்ப்படியாமை குறித்த சத்தியத்தை எங்கும் அதிகமாய் பிரசங்கிப்பது கிடையாது. ஆனா இந்த கீழ்ப்படியாமையினால் வருவது என்ன? ஒன்று, தேவனுடைய உக்கிர கோபாக்கினை வருது. அதை விட என் இருதயத்தை பாதிக்கிறது என்னன்னா, எவனோ ஒருத்தர் யாரோ ஒருத்தி கீழ்ப்படியாததுனால அவங்க மூலமா அநேகர் பாவிகளாக்கப்படுகிறார்களாம். அப்போ அநேகருடைய ரத்த பலிக்கு நாம் காரணமாகிறோம், அவர்களுடைய கூக்குரலுக்கு நாம் காரணமாகிறோம், அவர்களுடைய வேதனைக்கும் எரிச்சலுக்கும் நாம் காரணமாகிறோம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி நேரத்திலே மகிமையின் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் நம்மிடத்தில் ரொம்ப தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ கீழ்ப்படி கீழ்ப்படி என்று ஆண்டவர் சொல்லவில்லை, கீழ்ப்படியாமல் இருக்காதே என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம்,
அந்த கீழ்ப்படியாமல் இருக்கும் போது ஒன்று தேவனுடைய உக்கிர கோபாக்கினையும், இரண்டாவது நம் நிமித்தம் அநேகர் பாவிகளாய் மாறுவதற்கு நாமே காரணமாயும் மாறிவிடுகிறோம். இது எவ்வளவு பெரிய அகோரம்! ஓ கர்த்தர் நல்லவே! இது எவ்வளவு பெரிய சோதர வேதனை! இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நிறைய பேர் இந்த கீழ்ப்படுதலை குறித்து சொல்லும் போது மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும் இதையே சொல்லுவாங்க. நான் மனைவிமார்கள் எல்லாம் இருக்க விரும்பல, புருஷன்மாரையும் இழுக்க விரும்பல. நீங்க புருஷன்மாராயிருங்க, மனைவிமார்களாயிருங்க, அல்லது ஊழியக்காரர்களாயிருங்க, யாரா இருந்தாலும் நான் சொல்லுகிற தேவனுடைய சத்தியம் ஒன்றே ஒன்று. மனிதர்களாய் பிறந்தவர்கள் யாரானாலும், அதிலும் விசேஷமாய் விசுவாசிகள் அல்லது கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நாமம் தெரிவிக்கப்பட்டவர்கள் யாரானாலும் முதலாவது கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். கீழ்ப்படியாமல் இருக்காதீர்கள். ஓ கர்த்தர் நல்லவே! அந்த கீழ்ப்படியாமல் இருக்கிற அந்த கிரியைக்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று மகிமையின் தேவனுடைய ஆவியானவர் ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்குமான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த கீழ்ப்படியாத தேவ ஜனங்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட ஒன்று கோபாக்கினியும் நம்மளால் அநேகர் பாவிகளும் ஆகிற அந்த தண்டனை மாறணும்னா என்ன செய்ய வேண்டும்? ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். கலாத்தியர் 5:7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நன்றாய் ஓடினீர்கள், ஆனா சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு அங்க யாரோ ஒரு தடையை கொண்டு வந்துட்டாங்க. அந்த தடையில இவங்க தடுக்கி விழுந்து நின்னுட்டாங்க. இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போவதற்கு வருகிற தடை என்ன தெரியுமா? நல்லா ஒழுங்க காலையில இருட்டோட ஜபத்துக்கு வர்றது, ரொம்ப சரியா இரவுக்கு ஒரு ஜபத்துக்கு வர்றது, நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பகல் தரிசன ஜபத்துக்கு வர்றது இப்படிப்பட்ட செய்தி சொல்றாங்க, அப்படிப்பட்ட உபதேசம் பண்றாங்க, இவ்வளவு ஆழமா சொல்றாங்க, எல்லாம் சொல்லி மலைச்சு போய் பிரமிச்சு போய் வெளியில எங்கேயுமே இந்த மாதிரி சத்தியம் இல்லை, யாருமே பேசுறது இல்லை. ஆனா இங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க, ஆகா ஓகன்னு பேசுறோம். அவங்க பேசுறதை கேட்டா அவங்க இந்த ஊழியத்துக்காக ரத்தம் சிந்தவும் சாகவும் ஆயத்தமாயிட்டாங்க மாதிரி இருக்கும். ஆனா ஒரு வாரம் 2 வாரம் அல்லது 1 மாதம் கடந்து பார்த்தா பேச்சையும் காணும், மூச்சையும் காணும், ஐடியையும் காணும், ஆளையும் காணும். என்னன்னா யாரோ போட்ட தடையினால, அந்த கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுத்ததுனால சத்தியத்தை கேட்காமல் இருக்க வேண்டிய வாழ்க்கைக்கு போய்விட்டார். ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதற்கு முதல் காரணமே, என்னைக்கு சத்தியம் குறையுதோ, வேதத்தின் வெளிச்சம் குறையுதோ, வேதத்தின் ஆழ அர்த்தங்கள் குறையுதோ, நல்ல உபதேசங்கள் குறையுதோ, அன்னைக்கு கீழ்ப்படியாமை உள்ளே வந்துவிடும். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கீழ்ப்படியாத குணத்துக்கு தயவு செய்து இடம் கொடுக்கவே கொடுக்காதீர்கள். எந்த காரியத்தை சொன்னாலும் உடனே கர்த்தருக்குள்ளாய் கீழ்ப்படியுங்கள், உடனே தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். மகிமையின் தேவனாகிய கர்த்தர் அந்த கீழ்ப்படிதலுக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் தருவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல கீழ்ப்படுதலை குறித்து 2வது முறை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எந்த வசனம்? 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள். இந்த வசனம் உண்மையா என்று கேட்டா, தேவ ஊழியக்காரனா இருக்கிறனா தைரியமா சொல்லுவேன், இந்த வசனமும் இந்த வார்த்தை 100% உண்மை. பிள்ளைகளை கூப்பிட்டாக்கா தாயும் தகப்பனும் கர்ணடிச்சு ஓடலாங்க.
வீட்டிலே உறவினர்களுக்கு ஒன்று என்றால் சோத்திரம் பறந்தடித்து ஓடுகிறார்கள். எல்லாருக்கும் கீழ்ப்படிய தெரியுது. ஆனா திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறது மட்டும்தான் கஷ்டமா இருக்கு. இந்த வசனம் இப்படி இருக்குது, நீங்க இதை செய்யறது தப்பான்னா ஒரே வார்த்தை. எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, அதுக்குன்னு அப்படியே வாழ முடியுமா? நான் அவ்வளோ பெரிய வானத்தில் குதிச்ச தூதனா? நான் அவ்வளவு பெரிய தெய்வ தூதியா அல்லது தெய்வ தூதனா? அதெல்லாம் கிடையாது. எது முன்னாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறேன், அதெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிருவார். இப்படி சொல்லிட்டு நிறைய பேர் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவது கிடையாது. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா மட்டும் நீங்க வந்துட்டீங்க, ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த வசனம் பேசுகிற தேவனால் கொடுக்கப்படுகிற வசனத்தின் உடன்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஊழியக்காரனா நான் தைரியமா சொல்றேன், வேற எந்த சக்தியும் உங்களுக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்துவிடும். இதுதான் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால் கிடைக்கிற மிகப்பெரிய பங்கு. பழைய ஏற்பாட்டு காலத்துல ராஜா உசியா ராஜா என்று விசுவாசிக்கிறேன், அவன் தேவனுடைய பலிபீடத்துல போய் பலி செலுத்தி அங்க தூபம் காட்ட பார்க்கிறான். அங்க இருக்கிற ஆசாரியர்கள் சொன்னாங்க, இது உமக்கு அடாத காரியம், இது உமக்கு அடுத்த காரியம். தேவனுடைய பலிபீடத்துல போகக்கூடாது, பலிபீடத்து மேல ஏறக்கூடாது, அங்க நீ பலி செலுத்தக்கூடாது, நீர் இந்த தேசத்துடைய ராஜாதான், எங்களுக்கு தெரியும், இந்த ஆலயம் கட்டுறதுக்கு நீங்க தான் உதவி செய்தீங்க, எங்களுக்கு தெரியும், இங்க இந்த தேவனுடைய ஆராதனைக்கு எவ்வளவோ வலதுகரமா இருக்கீங்க, சரிதான், ஆனாலும் நீங்கள் இந்த பலிபீடத்துல ஏறக்கூடாது, அங்க தூபம் காட்டுவதும் ஆராதனை செய்வதும் உங்களுக்கு அடாத காரியம், உங்களுக்கு அடுத்த காரியம், கூடாது என்று சொன்ன போது அவன் கேட்கவே இல்லை. துணிந்து போய் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், ஆசாரியர்கள் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உள்ளே நுழைந்து தூபம் காட்டுகிறான். அவருடைய கை தூக்கின வண்ணமாகவே நின்று விட்டது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அதிகாரங்களுக்கு நம்மால் கீழ்ப்படிய முடியுது, மேலானவர்களுக்கு கீழ்ப்படிய தெரியுது, ஆனா வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது மட்டும்தான் ரொம்ப முடியாத காரியமா இருக்கு. இதுல ஒரு சிலர் பார்த்திருக்கிறேன், பைபிள் படிச்சுட்டே இருப்பாங்க, அவங்கள்ட்ட இருக்கிற தப்புக்கு அவங்கள்ட்ட இருக்கிற குற்றத்துக்கு ஏத்த வசனம் அங்க வருதுன்னாக்கா அந்த இடத்தை விட்டுட்டு வேற வாசிப்பாங்க. இல்ல ஒரு பிரசங்கம் கேட்டுட்டே இருப்பாங்க, நல்லா இருக்குதே, அழகா பேசுறாரு, வசனத்துக்கு வசனம், ஓமைக்கு ஓமை, நல்ல உதாரணத்துக்கு உதாரணம், நல்ல ஆழமா பயங்கரமா கண்டவங்கள பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க, கவனமா கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற மகா துணிகரத்தை குறித்தோ மீறுதலை குறித்தோ ஒரு காரியத்தை சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கிறார், இதன்படி நீ உடனே மனம் திரும்ப சொன்னாக்கா அந்த நேரத்துல வலது பக்கம் பார்ப்பாங்க, இங்கிட்டு பார்ப்பாங்க, அங்கிட்டு பார்ப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த சத்தம் காதுக்கு வந்துடக்கூடாது என்பது. ஆப்ப கட் பண்ண தைரியம் வராது, ஆப்ப விட்டு வெளியே போக மனசு வராது, உடனே பயம், ஒருவேளை ஆண்டு தான் பண்ணிடுவாரு. ஆனா இருதயத்தை திருப்புவாங்க, தலையை திருப்புவாங்க, அங்கிட்டு பார்ப்பாங்க, இங்கிட்டு பார்ப்பாங்க, இல்லாட்டி வாலிமை குறைப்பாங்க. எப்படியாவது அந்த தேவ வார்த்தை சத்தம் வரும்போது அது முடிகிற வரைக்கும் தன்னோட மைண்ட் அப்படி மாற்றிக்கணும். ஏன்னாக்கா இவர்களுக்கு அந்த சுபாவத்திலிருந்து அந்த குணத்திலிருந்து மனம் திரும்ப விருப்பம் இல்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வசனம் கிடையாது, 1000 வசனங்கள் வந்தாலும் அவர்கள் மாற்றம் காணவே மாட்டார்கள். அப்போ முதலாவது இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கும் போது நீங்கள் அநேகரை பாவிகளாய் மாற்றுகிறீர்கள். 2வது, திருவசனத்துக்கு கீழ்ப்படியாத போது அந்த தேவனுடைய வசனத்தை நீங்கள் வெறுக்கிறீர்கள் என்று அர்த்தம். அந்த தேவனுடைய வசனத்தை நீங்கள் பகைக்கிறீர்கள் என்று அர்த்தம். உங்களுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு, என் வாயில அந்நிய பாஷை இருக்கு, என் கண்ணுல நல்ல சொப்பனமும் தரிசனமும் இருக்குது, நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாக்கா நல்ல அபிஷேகம் வருது, சோத்திரம் என்னை மற்றவங்க பார்த்தாக்கா ஐயான்றாங்க அம்மான்றாங்க,
இப்ப எனக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைச்சிருச்சு. அப்போ நான் ஏன் எனக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைக்கணும்? எல்லாத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டியது இல்லை அப்படித்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. கர்த்தர் நல்லவே. கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டோம். அதை நான் கூட்டத்திலேயே சொல்லி எல்லாரும் பாருங்கன்னு சொன்னேன். என்னன்னா, இந்தியாவின் மிகப்பெரிய சபையை ஸ்தாபித்த பாஸ்டர் எம் சுந்தரம் அவங்களை குறித்து சாட்சி, வீடியோ சாட்சி நான் கேட்ட போது அது முதல் சாட்சி என்னன்னாக்கா, ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டம். அந்த கூட்டத்துல கக்கூஸ் எல்லாம் நாற்றம் எடுத்திருக்கு. ஓசத்துல கிளீன் பண்ண ஆள் இல்லை, கிளீன் பண்ணக்கூடிய ஆள் வரல. ஆனா இந்த தலைமை போதகர் எம் சுந்தரம் என்கிறவர் சாதாரண ஒரு பாஸ்டர் கிடையாது, ஒரு சாதாரண ஊழியக்காரனும் கிடையாது. அவர் மகா பெரிய தேவ மனிதன், ரொம்ப கர்த்தரால் நடத்தப்படுகிற மனுஷன், தேவனோடு வாழ்கிறார். அவ்வளவு பெரிய மனுஷன் என்ன பண்ணிருக்காரு, அவரே போனாரு, விளக்கமாத்தை எடுத்தாரு, வாளில தண்ணி எடுத்தாரு, ஓசத்துல அங்க இருக்க கெமிக்கல் எடுத்தாரு, நல்ல கெமிக்கலை போட்டாரு, விளக்கமாத்தை வச்சு தேய்ச்சாரு, எல்லா கக்கூசையும் கழுவினாரு, எல்லா கக்கூசையும் பாத்ரூமையும் கழுவிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி கைய கால முகத்தை கழுவிட்டு வந்து அமைதியா உட்காந்துட்டாரு. அன்றைக்கு அந்த கக்கூசையும் அந்த பாத்ரூமையும் யார் யாரோ போகிற இடத்த அவர் குனிஞ்சி நிமிர்ந்து தெளிவா கழுவிட்டு அதை குறித்து வெளியில ஒண்ணுமே சொல்லிக்காம வந்து அமைதலா இருந்ததுனாலதான் நான் தைரியமாய் சொல்லுவேன், அவருக்கு ஆண்டு அந்த வசனத்துக்கு பயப்படுகிற பயத்தை அவருக்கு ஆண்டவர் கொடுத்தார். அப்போ இன்னைக்கு கீழ்ப்படியாத அனுபவம் இரண்டாவது எங்க வருது? வசனத்துக்கு கீழ்ப்படிறது கிடையாது. கடுமையான வசனத்தை ஆண்டு கொடுத்ததாம அது அப்படி ஓரங்கள். இது எனக்கு கிடையாது, இது எனக்கு கர்த்தர் கொடுத்தது கிடையாது, இது என்னட்டு கர்த்தர் பேசல. நிறைய பேருக்கு நல்ல வசனமே ஏசாயாவுல மட்டும்தான் கிடைக்கிறது, மற்ற இடங்கள்ல வசனம் கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் கீழ்ப்படியாததனால் அநேகரை பாவிகளாக்குகிறீர்கள். எப்படிப்பட்ட முரட்டாட்டமான மனுஷன் சொன்னாலும் கீழ்ப்படிய பழகுங்கள். இரண்டாவது, திருவசனத்துக்கு கீழ்ப்படிங்க. நீங்க படிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு வசனம் உங்களை குத்தும், நீங்க கேட்டுட்டு இருக்கும் போதே ஒரு வசனம் உங்கள்கிட்ட ஏவும். ஆண்டு அது உணர்த்துவார். அந்த வசனம் உங்க கண்ணுக்கு முன்னாடி வரும். அது எந்த வசனமா இருந்தாலும் அந்த வசனம் என்ன சொல்லுதோ அதற்கு உடனே கீழ்ப்படியுங்கள். அந்த கீழ்ப்படிதலை கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மூன்றாவதாக இந்த 1 பேதுருவின் புஸ்தகம் சுத்திரம் 2ஆம் அதிகாரத்துல கீழ்ப்படுதலை குறித்த மூன்றாவது ஒரு வசனத்தை பைபிள்ல பார்க்கலாம். அது அந்த வசனம் எது? 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. ரொம்ப அழகா வாழைப்பழத்தை தோல் உரித்து கொடுப்பதை போலவும், மாதளம் பழத்தின் அந்த சோத்திரம் அழகான விதைகளை எடுத்து வாயிலே கொடுப்பதை போலவும் இந்த வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. நீங்க மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படுதலை குறித்து சொல்றதோ, கீழ்ப்படுதலை குறித்து பேசுறதோ, நமக்கு கட்டளை கொடுக்கிறதுமே மனிதர்கள் தான். அந்த மனிதர்கள் சொல்லும் போது அவர்கள் ஐயோ மாலை போட்டிருக்காங்க. ஒரு மாலை போட்ட ஆள் வந்து என்கிட்ட சொல்றான், ஐயா தாகமா இருக்கு ஐயா, நான் காசு தர்றேன், ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி தாயங்கயான்றான். நான் எப்படி போய் மாலை போட்டவனுக்கு தண்ணி வாங்கி கொடுப்பேன்? நான் மாலை போட்டவனுக்கு தண்ணி வாங்கி கொடுத்தா நான் தேவனை தூசிக்கிற பாவி. அப்ப மாலை போட்டவங்கள வாங்கி கொடுக்க மாட்டேன். ஒருவேளை ஏதாவது பாஸ்டர் கேட்டா வாங்கி கொடுப்பேன், நல்ல நகைப்பட விசுவாசி கேட்டா வாங்கி கொடுப்பேன். இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய மனப்போக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, மனுஷர்கள் இடுகிற கட்டளைகள் யாவற்றுக்கும் கீழ்ப்படியுங்கள். அத சொல்லிட்டு கர்த்தர் நல்லவை. எனக்கன்பானவர்களே, ஆண்டவர் இது கர்த்தர் நிமித்தம் என்று சொல்லுகிறார். நீங்க எதுக்காக கீழ்ப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தர் ரொம்ப தெளிவா அறிவார், ரொம்ப திட்டமா அறிவார். அதனாலதான் நான் அடிக்கடி நம்ம ஜனங்களுக்கு சொல்லித்தரேன், வித்தியாசம் பார்க்காதீங்க. அவன் பாவி, இவன் பரிசுத்தவான்.
அவன் கிறிஸ்தவன், இவர்கள் அக்கிரமக்காரர்கள். இந்த வேற்றுமையின் நிழலே நம்மிடத்தில் வேண்டாம். கர்த்தர் நல்லவர். ஒரு உண்மையை சொல்ல போனா, இன்னைக்கு வசனத்தை பேசிட்டு இருக்க மிகவும் சிறியவனாக நான் ஒன்னும் ஒரு பெரிய பரிசுத்தவான் கிடையவே கிடையாது. ஒருவேளை ஆண்டவர் ஒரு வடிகட்டி எடுத்துட்டு வந்து மேல இருந்து தண்ணீரை போல வார்த்து பார்த்தாக்கா கீழே வடிஞ்சது நல்ல சூத்திரம் தேவனுடைய கிருபையா அல்லது துர்நாற்றமா என்பது அன்றைக்கு தான் கர்த்தருக்கு தெரியும். அதே போல இன்னைக்கு இந்த உபதேசத்தை சத்தியத்தை கேட்கிற யாருமே மகா பரிசுத்தவானும் பரிசுத்தவாட்டியும் கிடையவே கிடையாது. எல்லாருக்குள்ளும் ஏதோகிலும் ஒரு அசுத்தம் இருக்குது, ஒரு இலை மிதக்குது, ஒரு கல்லு கிடக்குது, ஒரு நாற்றம் எடுக்குது, ஏதோ ஒரு வீச்சம் இருக்கதான் செய்யுது. ஆனா இந்த நாற்றம் இருக்குது, கல்லு கிடக்குது, இலை மிதக்குது, இவன் சரி கிடையாதுன்னு ஆண்டவர் நம்மளை நினைச்சிருந்தா இன்னைக்கு நீங்களோ நானோ கிறிஸ்தவர்களா இருந்திருக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் சாராயம் குடிப்பாங்க, சாராயம் குடிச்சிட்டு சர்ச்சில் பிரசங்கம் பண்ண வந்திருக்காங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ தெரியல. நல்ல சாராயத்தை குடிச்சிட்டு போத பாதி அளவுக்கு மேல தலைக்கு ஏறின நேரத்துல சர்ச்சில் வந்து பலிபீடத்துல ஆர்டர் ஆஃப் சர்வீஸ், அதாவது ஏதோ ஒரு ஜோமனிட்டு போயிட்டா பரவாயில்ல, அதெல்லாம் கிடையாது. ஆர்டர் ஆஃப் சர்வீஸ். எல்லாரும் எழுந்திருக்க கடவோம், எல்லாரும் உட்கார கடவோம், எல்லாரும் சொல்ல கடவோம், எல்லாரும் பாட கடவோம், எல்லாரும் ஜெபிக்க கடவோம். இப்ப போதகர் பேசுவார். ஃபுல் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ ஆடிக்கிட்டே நடத்தின ஆட்கள் எனக்கு தெரியும். ஆனா சோத்திரம் அவங்க தண்ணி அடிச்சுட்டு வந்து ஆராதனை நடத்தினாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரே அடிச்சு சோத்திரம் அவங்கள சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. அவர்களுக்காக பரிதாபப்பட்டு ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு அழகாய் மாற்றிவிட்டார், ரொம்ப அழகாய். நான் சொல்ற சில ஓமைகள் அல்லது உதாரணங்களை கேட்டா நீங்க என்னைய சந்தேகப்படுவீங்க. ஆனா தேவ சமூகத்தில் அதுதான் உண்மை. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், ஒரு போதகர், நல்ல மியூசிஷியன், ரொம்ப சிறந்த பாடகன், நல்ல அழகா இசைக்கருவிகள் வாசிக்கிறவர். ஆனா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒவ்வொரு ராத்திரியும் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வெளியில போயிட்டு எங்கேயாவது பசுமாடு இருந்துச்சுன்னா தேடி அலைஞ்சி ராத்திரில பசுமாட்டோட உறவு கொண்டுட்டு தான் வருவார். அப்போதான் அவரால் தூங்க முடியும், அப்போதான் அவரால் சத்துரு நித்திரை செய்ய முடியும். இல்லாவிட்டால் அவரால் முடியவே முடியாது. அவருக்கும் மனைவி உண்டு, குழந்தைகள் உண்டு. சத்துரு ஆனா அவருடைய பழைய சுபாவம். ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவரை குறித்த செய்தி. எனக்கு வந்து அவரையே கூட்டு வந்தாங்க. பாசுவிற்கு நீங்க தான் வழிகாட்டணும், நீங்க தான் ஜெபிக்கணும். எதுக்கு கேட்டா சொல்லவே இல்லை. போராடி ஜெபிக்கிறோம். ஒரு நாள் சோத்திரம் எல்லாம் நடந்தது. அதன் பின்பு அவரை வர வைத்து என்னோட அலுவலகத்துல பாய விரிச்சு முழங்கால் போட சொல்லி சோத்திரம் அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஜெபிக்க ஆரம்பித்தால் ஒரு பேய் பிடித்து ஒரு ஸ்திரீ, ஒரு பெண் ஆடுவதை விட மகா அகோரமாய் ஆடினார். பயங்கர ஆட்டம். கடைசியில் அவருக்கு போராடி ஜெபம் பண்ணும் போது ஆவியாருடைய வெளிப்பாடு, நீ மிருகங்களோடு புணருகிறவனாய் இருக்கிறாய், உன்னுடைய சரீரமும் ரத்தமும் துர்க்குணத்தினால் நிறைந்தது. ஆனாலும் மகனே, நீ பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனாய் இருக்கிறபடினால் உன்னை நான் காக்கிறவராய் இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொன்னார். அன்றைக்கு அந்த ஊழியக்காரர்களும் அசுத்தாவி விலகினது. பொல்லாதாவி அளக்களித்து கீழே விழுந்து ஓடினது. எல்லாம் போய் அவர் ஃபுல் ஹீல் நல்ல டெலிவரன்ஸ் ஆன உடனே ஏஞ்சி உட்கார்ந்து கொஞ்சம் அப்படி ஒரு நார்மல் வந்த உடனே அவர் ஒரு கேள்வி என்ன கேட்டார். அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஐயா, நான் ஏதாவது உளறிட்டேனா, எதையாவது சொல்லிட்டேனா அப்படின்னார். அப்ப பாருங்க, பிசாசு பிடியிலிருந்து விலகுனதுக்கு அப்புறம் கூட அவர் கடந்த நாட்களில் செய்த மகா பாவம் அவருக்கு நினைவுல இருக்குது. நான் ஏதாவது உளறிட்டனோ, நான் ஏதாவது சொல்லிட்டேனா, அவருக்கு என்னன்னா இதெல்லாம் வெளியே தெரிஞ்சிருவான். ஆனா எல்லாத்தையும் கத்த சொல்லிட்டாரு. அப்புறம் நிதானமா உட்கார வச்சு அவர்கிட்ட அன்பா பேசி ஸ்நாக்ஸ் காஃபி எல்லாம் கொடுத்து
அப்புறம் இதெல்லாம் சொல்லி கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். இனி அந்த பழக்கமே இருக்காது. நடந்தது என்ன தெரியுமா? அவரோட மனைவி, அவரோட பிள்ளைகள் அவர் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய விபத்து உண்டாகி மனைவியும் பிள்ளைகளும் ஒரு குழந்தையும் அங்க ஸ்பாட்லயே அவுட். இவருடைய குடும்பமே ஜீவியமே அந்த குழம்பா மாறினது. அந்த நிலைமையில தான் அவர் பைத்தியம் பிடிக்க வேண்டிய கட்டாத்துலதான் இன்னொரு போதகர் சொல்லி ஏன்டா அனுப்புனாங்க. அப்போதான் கர்த்தர் இதெல்லாம் சொன்னார், உன்னுடைய சுபாவம் இப்படி, உன்னுடைய ரத்தம் இப்படி கரைப்பட்டிருக்கு, இதோடு நீ ஊழியம் செய்கிறார். கதறி அழுதார், ஒப்பு கொடுத்தார். அவரோடு சேர்ந்து நானும் அழுதேன், அவருக்காக போராடினேன், திறப்பிலே நின்றேன். நடந்த சம்பவம் பரிசுத்தாவி கொண்பா பலிபீடத்தில் சொல்றேன். அவரை கர்த்தர் 100% விடுவித்து அவருக்கு திரும்பவும் திருமணமாகி இப்ப ஆண்டு அதற்கப்புறம் 1-2 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்து இன்றைக்கும் அவர் குறிப்பிட்ட தேவாலயத்துல ஒரு மிகப்பெரிய போதகராய் இருக்கிறார். இது வேறு யாருக்கும் தெரியாது. எதற்காக இதை சொல்லுகிறேன்? இங்கு நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். ஓ கர்த்தர் நல்லவை. நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். யாரையுமே அருவருப்பானவனாகவோ, அவன் சொன்னா செய்ய மாட்டேன், இவன் சொன்னா செய்ய மாட்டேன், யார் சொல்லி எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை, என் கையில வேதம் இருக்குது, நான் ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கேன், யாரா பார்த்துட்டா தப்பா சொல்லுவாங்க. யாரு பார்த்து என்ன பேசினாலும் கவலை இல்லை. 2 காரியத்துக்கு மட்டும் நீங்க பயந்தா போதும். நம்பர் 1, உங்க மனசாட்சிக்கு பயப்படுங்க. நம்பர் 2, உங்கள் தேவனுக்கு பயப்படுங்க. மனசாட்சிக்கு பயந்தாலே உங்க கையும் காலும் நடுங்காது. தேவனுக்கு பயந்தாலே தீமை கான்று கொடுக்க மாட்டார். அப்போ யார் சொன்னாலும் கீழ்ப்படிவது அவசியம். சின்ன பிள்ளைங்க வரட்டும், கீழ்ப்படிங்க. ஓ சின்ன பொண்ணு வந்து சொல்லட்டும், கீழ்ப்படிங்க. ரோதை என்கிற பொன் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சதுனாலதான் பேதுரு விடுதலையாக்கப்பட்டு உள்ளே வர முடிஞ்சது. ஓ கர்த்தர் நல்லவன். சாமுவேல் என்கிற சின்ன பையன் சொன்னதை கேட்டதுனாலதான் ஓ சுத்திரம் அங்கு ஷீலோவில் இருக்கிற சாபம் விலகினது. இக்கபோத்தாய் இருந்த நிலைமை ரெகபோத்தாய் மாறினது. எவ்வளவு பெரிய ஏலியா இருந்தாலும் சின்ன சாமுவேலுக்கு கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். இது வேதத்தின் நியமம். பைபிளே சொல்லுகிறது, இளையவன் மூத்தவனை ஆளுவான். அப்ப சின்னவங்கள் கூட நம்ம சில நேரத்தில் கட்டளையிடுவார்கள் அல்லது உத்தரவிடுவார்கள், வேலை வாங்குவார்கள், அல்லது எனக்கு வேண்டும் கேட்கணும் சோத்திரம் கட்டாயப்படுத்துவார்கள். அது நன்மையான காரியமா இருந்தால் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்ட்ட ஒரு ஆலோசனை கேட்டுட்டு அவர்களுக்கும் கீழ்ப்படிந்து பாருங்கள். அந்த தாழ்மையை பார்க்கிற தேவன் உங்களை மகா உயரத்திலே தூக்கி உயர்த்தி வைப்பார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்ப இந்த 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல முதலாவது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்காதீர்கள். அப்படி இருந்தால் நீங்கள் அநேகரை பாவிகளாய் மாற்றுவீர்கள். 2வது, திருவசனத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்காதீர்கள். அப்படி இருந்தால் அந்த தேவனுடைய வசனத்துக்கு எதிராய் மாறுகிறீர்கள். 3வது, மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். அந்த கீழ்ப்படுதல் என்றைக்கும் பாவமாய் போகவே போகாது. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 4வதாக இந்த 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 4வது கீழ்ப்படிதல் என்ன கீழ்ப்படிதல்? 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். 1 பேதுரு 2:14. மேலான அதிகாரமுள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதும் போது எவ்வளவு கடுமையான வார்த்தையில பயன்படுத்துறார் பாருங்க. இந்த வார்த்தையில சாதாரண வார்த்தை கிடையாது. இப்படி எல்லாம் தாவீதுக்கு பேச தெரியாது, சாலமோனுக்கு சொல்ல வராது. ஆனா இங்க இந்த பேதுரு ரொம்ப கடுமையான வார்த்தையை பாருங்க. என்ன கடுமையான வார்த்தை? நீங்க மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிங்க, அப்புறம் ராஜாவுக்கு கீழ்ப்படிங்க, 3வது தீமை செய்கிறவர்களுக்கு கீழ்ப்படிங்க,
நாலாவது ஆக்கின வரக்கூடிய ஆளா இருந்தா அவனுக்கு கீழ்ப்படிங்க. அஞ்சாவது நல்ல நன்மை செய்கிறவன் தான் கீழ்ப்படிங்க. ஆறாவது புகழ்ச்சிக்குரியவர்கள் தான் கீழ்ப்படிங்க. ஏழாவது அனுப்பப்பட்டவர்கள் இருந்தா கீழ்ப்படிங்க. எட்டாவது அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிங்க. இப்போ தீமை செய்கிறவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று அங்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார். அனுப்பப்பட்ட மனுஷி யாரானாலும் அவர்களுக்கு கீழ்ப்படிங்க. இந்த அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று பேதுரு சொல்லுகிறாரு. இது எங்க இருந்து சொல்றாரு? எதன் அடிப்படையில சொல்றாரு? அனுப்பப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று பேதுரு சொல்லுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கு மத்தியானம் 6ஆம் மணி வேளையிலே பேதுரு ஜெபம் பண்ணும்படி மேலறையில் ஏறுகிறார். அங்க ஜெபிக்கும் போது தேவனால் ஒரு தரிசனம் கிடைக்கிறது. தரிசனம் கிடைச்சிட்டு ஓசத்திரவன் அப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போது ஆவியானவரை சொல்லுகிறார், பேதுருவே, உன்னை தேடி 3 பேர் வந்திருக்கிறார்கள். ஓ கர்த்தர் நல்லவன், நீ போய் பார் அப்படின்றார். உடனே போய் பார்க்கிறா, சோத்திரம், கர்த்தர் நல்லவன். இத்தாலியா பட்டணத்திலிருந்து 3 பேர் அங்க வந்திருக்கிறாங்க. வந்து இங்கு பேதுரு என்று சொல்லப்படுகிற சீமோனுடைய வீடு எது என்று கேட்கும் போது இந்த பேதுருக்கு ஒரு சந்தேகம், இவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்களா என்று சொல்லி. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட புறப்பட்டு போ. நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல். எனக்கு பிடிச்ச அழகான ஒரு வார்த்தை. ஓ சோத்திரம், நீ ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல். வாசிக்கிறேன் பாருங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 19, 20வது வசனங்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே போ. அல்லேலூயா. அனுப்பப்பட்ட அதிகாரிகள் ஆனாலும் சரி என்று 1 பேதுரு 2:14 பேதுரு சொல்லுகிறார். அந்த அனுப்பப்பட்ட அதிகாரிகள் என்று யாரை வைத்து சொல்லுகிறதா? இந்த சம்பவம் ஏற்கனவே பேதுருவின் வாழ்க்கையிலே நடந்திருக்கு. கொர்நேலியுவினால் அனுப்பப்பட்டவர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது, அதிகாரிகள். அந்த அதிகாரிகள் வந்து கூப்பிடும் போது ஆவியானவர் சொல்றார், ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் புறப்பட்டு போ. உடனே கீழ்ப்படிந்து போனான். அந்த கீழ்ப்படிந்து போனதுனாலதான் அந்த கொர்நேலியு வீட்டார் ரட்சிக்கப்பட்டார்கள். அங்க இருக்க புறஜாதியார் மனம் திரும்பினார்கள். அநேகர் பரிசுத்தாவியை பெற்றார்கள். எல்லாருக்கும் ஞானஸ்நானமும் கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த 4வது கீழ்ப்படிதல் என்ன? அந்த 1 பேதுரு 2:14 ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதரம், தீமை செய்பவர்களுக்கானாலும் சரி, அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி, நீங்க கீழ்ப்படியுங்கள். உங்களை ஒருவேளை நீங்க கனடா நாட்டுக்கு போகணும்னு ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்க. எல்லாம் ஜோம் பண்ணி அதுக்கான பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுல சொல்றோம் IELTC எக்ஸாம் எழுதி அதுல நல்ல 7 மார்க்குக்கு குறைஞ்சது 5 மார்க்கு, 5.25 மார்க்கு, 5.5 மார்க்கு இல்லாட்டி ரொம்ப போராட்டத்தினால கத்தனை 6 மார்க் வரைக்கும் எடுத்துட்டீங்க. இப்போ அந்த IELTC எக்ஸாம் எஜுகேஷனே சொல்லுது, நீ ஃபாரின் போலாம், நீ நல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல எல்லாத்தையும் நல்ல மெச்சூரிட்டி ஆயாச்சு. நீங்க எல்லாம் ஆயிட்டு இருக்கும் போது நீங்க பிளான் பண்ணது கனடாவுக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கனடாவுக்கு போக வேண்டாம், நான் என்னுடைய சித்தம் அது கிடையாது, நீ நேரா ஆஸ்திரேலியாவுக்கு போடுறாரு. ஆனா உங்க விருப்பமும் எண்ணமும் எல்லாமே கனடா, ஆனா ஆண்டோடைய சித்தமோ ஆஸ்திரேலியா. அப்ப அங்க என்ன செய்யணும்? இல்ல, நான் ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு IELTC படிக்க முடிஞ்சு. நான் ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் அதுல 5 மார்க்கு, 5.25, 5.25, 6 வரைக்கும் நான் எடுத்தேன்.
அப்புறம் சுத்திரம் நான் ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் வெளிநாட்டுக்கு போறதுக்கான நல்ல சுத்திரம் வாய்ப்பு கிடைச்சது. ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு பணம் கிடைச்சது. எல்லாம் கிடைச்சு கடைசி நேரத்துல சுத்திரம் கனடாவுக்கு போக வேண்டாம், ஆஸ்திரேலியா போக சொன்னாரு. இது தேவ சித்தம் இல்லை, நான் கனடாவுக்கு தான் போவேன். நீங்க போனீங்கன்னாக்கா அது கர்த்தருக்கு விரோதமானது, அது கர்த்தருக்கு எதிரானது. ஆண்டவர் எங்க சொல்றாரோ அங்க புறப்பட்டு போங்க. அப்படி போனீங்கன்னா உங்க வாழ்க்கை ஒரு நாள் தடுமாறாது. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்றேன். நாங்க இப்போ ஊழியம் செய்கிற நம்முடைய இயேசுவின் வல்லமை ஊழிய அலுவலகம் இருக்கிற இதே ஊர்ல தான் முன்ன இருந்தோம். வறட்சி, பஞ்சம், தரித்திரியம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உடுத்த உடை இல்லை, தங்கி இருக்கிற வீடு வெறும் 65 ரூபா குடிசை வீடு. அதெல்லாம் தாங்க மாட்டாம கடைசி எங்கேயாவது நல்ல ஊழியத்தை போலான்னு சொல்லி தேனிக்கு போயிட்டோம். தேனியில போயிட்டு அங்க மாச சம்பளம் கிடைக்குது, வீட்டு வாடகை கிடைக்குது, தசவாகம் கிடைக்குது, காணிக்கை கிடைக்குது, நல்ல ஊழியம் போயிட்டு இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இது உன் ஊழியம் கிடையாது, இது உன் பட்டணம் கிடையாது. நீ திரும்பவும் RR நகருக்கு போ, அங்க வச்சு நான் உன்னை போஷிப்பேன், உனக்கு ஊழியத்தை தருவேன், உன்னை உயர்த்துவேன் கர்த்தர் சொன்னார். ஆனா எனக்கு நல்லா தெரியும், 100 1000 மடங்கு தெரியும், RR நகர் போல சபிக்கப்பட்ட பூமி வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இங்க எந்த கிறிஸ்தவர்களும் அதிகமா கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் இந்த முக்கரோட்டு பகுதியில் சபை வைக்க அனுமதி கிடையாது. எந்த ஊழியம் வளர்ந்தது கிடையாது. எந்த ஊழியக்காரர், நான் 1992 ஜனவரி மாசம் இங்க வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் யாருமே இங்க ஊழியத்தை நின்னது கிடையாது. ஆண்டுடைய பெரிதான இரக்கத்தினால நான் மட்டும்தான், என்னை மட்டுமே கர்த்தர் வச்சிருக்காரு. இப்ப திரும்ப தேனியில இருந்து கர்த்தர் சொன்னாரு, தசோபாவத்தை பிடுங்கியாச்சு, காணிக்கையை பிடுங்கியாச்சு, சம்பளத்தை பிடுங்கியாச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு, திரும்ப இங்க போன்றார். வேற வழியே இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு. உடனே மனைவிட்டு சொன்னேன், ஏமா கர்த்தர் சொன்னார், உடனே புறப்படுவோம். எல்லாம் ஆயத்தப்படுத்தி இங்க வந்தோம். இங்க வந்தா எங்களுக்கு சபை கிடையாது, விசுவாசிகள் கிடையாது, எந்த ஊழியம் கிடையாது, பக்க பலம் கிடையாது, பொருளாதாரம் கிடையாது, யாருடைய ஆதரவும் கிடையாது, சொந்த பந்தமும் கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்லி கீழ்ப்படிந்து வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, நினைக்காததும் எதிர்பார்க்காததுமான யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்வதை போல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயத்தையும் அவர் செய்கிறார். இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் செய்தார். இன்னைக்கு இங்க இருந்து தேசத்தின் பல பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய வைக்கிறார். நிறைய ஊழியக்காரர்கள் உருவாக்கப்படுகிறார்கள், நிறைய கூட்டங்கள் நடத்தப்படுது, ஜெப வீரர்கள் உருவாகிறார்கள், ஜெப வீராங்கனை உருவாங்க. இதுக்கெல்லாம் ஒரே காரணம், இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது போல, சோத்திரம், அனுப்பப்பட்டவர்கள் யார், தேவனால் அனுப்பப்படுகிற செய்தி எது, அதற்கு கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். கடைசியாக இந்த 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற கடைசி கீழ்ப்படிதல், அதாவது 5வது கீழ்ப்படிதல், 2ஆம் அதிகாரம் 18வது வசனம், வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்க எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரம் அல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்தீர்கள். அல்லேலூயா. இங்க பேதுரு சொல்ற அழகான ஒரு சாட்டையடி அறிவு சொல்றோம், சாட்டையடியை வச்சு அவர் அறிவார்த்தமா பேசுறாரு பாருங்க. நீங்க நல்லவர்களுக்கு கீழ்ப்படிங்க, சாந்த குணமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிங்க, அது எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. ஆனா நான் சொல்றேன், பேதுருவாகி நான் சொல்றேன், முரட்டாட்டம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. ஏன்னா இந்த பேதுருவின் வாழ்க்கையே ஒரு முரட்டாட்ட வாழ்க்கை. இயேசு பேசுனா எழுத்து பேசுவாரு, சீசர்கள் பேசுனா பதில் பேசுவாரு, யாராவது ஏதாவது கேட்டா இவரு ஒண்ணு சொல்லுவாரு. முரட்டாட்டம் உள்ள மனுஷனா வாழ்ந்தவர் தான் பேதுரு. அந்த அனுபவத்துலதான் சொல்றாரு, நீங்க நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிவது நல்லது, ஆனா அதை விட முரட்டாட்டம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். சோத்திரம். இந்த கீழ்ப்படுதலை சொல்லும் போது உங்களை எண்ணி பார்த்து அவர் சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க, வேலைக்காரரே அப்படின்றார். வேலைக்காரனே, வேலைக்காரியே, நீங்க நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிங்க, அதை விட முரட்டாட்டம் உள்ளவர்களுக்கு. எனக்கு அன்பான தேவச்சனமே,
அந்த முரட்டாட்டமுள்ள மனுஷன் யார்? சிம்சோன். அந்த சிம்சோனுடைய வாழ்க்கை மகா முரட்டுத்தனமாய் இருந்தது. ஆனால் அந்த சிம்சோன் கூட கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின உடனே அதற்கு அவன் கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான். அதனாலதான் அவருடைய பெயர் இன்றைக்கு வரைக்கும் வேதாகமத்திலும் பதியப்பட்டு உலகம் முழுவதும் பறைசாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த 5வது கீழ்ப்படிதல் என்ன? ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவை. எஜமான்களுக்கு கீழ்ப்படியுங்கள், நல்லவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், ஓ சாந்த குணமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அதோடு முரட்டாட்டம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஏனெனில் 19வது வசனம், ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். ஆமென். நீங்க இப்படி முரட்டாட்டம் உள்ளவர்களுக்கு மற்றவர்கள் கீழ்ப்படியும் போது அது உங்களுக்கு பாடுகளை கொண்டு வரும், அல்லது சிலர் உபத்திரவங்களை கொண்டு வரும். ஆனா அந்த பாடுகளும் உபத்திரவங்களும் உங்களை தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாற்றும், தேவனுக்கு ரொம்ப உகந்தவர்களாய் மாற்றிவிடும். நாம் தேவனுக்கு பிரியமாய் மாற வேண்டும். அது ஒன்றுதான் நம்முடைய நோக்கமாய் இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு உகந்தவர்களாய் இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் நம்முடைய திட்டமாய் இருக்க வேண்டும். ஆனபடினால் இந்த 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 1வது 7வது வசனத்திலே கீழ்ப்படியாதவர்களாய் இருக்காதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வதாக 8வது வசனத்திலே திருவசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போய்விடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வதாக 13வது வசனத்திலே ஓ சுதர் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லுகிறார். 4வதாக 14வது வசனத்திலே மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கும் அனுப்பப்பட்டவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். 5வது ஓ நல்லவர்களுக்கும் முரட்டாட்டம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள், அப்போது நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறுவீர்கள். கர்த்தர் நல்லவே. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக நன்றி. உடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினால் முடிசூட்டி இந்த 4வது மாதத்தின் 2ஆம் நாளில் இந்த இரவுக்குற ஜெபத்திலே நாங்கள் உம்மை தரிசிக்க, உங்களுடைய பொற்பாதத்தை முத்தம் செய்ய, உங்களுடைய திருவசனத்தை சிந்திக்க உதவி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த 5 கீழ்ப்படுதலை குறித்து தெளிவும் விளக்கமும் சத்தியமும் ஜனங்களை சந்திக்கட்டும். நாளைக்கு அதிகாலை இருட்டோட ஜெபத்திலே கலந்து கொண்டு புது மாதத்துக்குரிய வெளிப்பாடுகள், தீர்க்க தரிசனங்களை, வசனங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். நாளை பகல் தரிசன ஜெபத்திலும் விசேஷமாய் நாளை முதல் தொடங்குகிற பேதுருவின் வரலாறு அன்றே அதை குறித்த எல்லா ஆழங்களை கற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இரவில் நல்ல நித்திரைத்தாரும் கனநித்திரைத்தாரும் கெட்ட சொப்பனங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.